ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ நான் போன வீடியோவில் சொன்னேன் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு மெனு பார் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தந்தேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளே ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, அதாவது இன்ட்ரோடோ அப்படின்னா ஒரு யூசர் நம்ம அப்ளிகேஷனை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் திங் இது மட்டும்தான், ஓகேவா? இதோட அனிமேஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து அப்படி ஒரு ஸ்வைப் மெனு மாதிரி ஒரு மேலே ஓப்பன் ஆகும், பார்த்தீங்களா? ஒரு ஸ்வைப் அனிமேஷன் மாதிரி வந்துச்சா? ஸோ அகைன் உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நான் அகைன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் மாதிரி வரும், இது பார்த்தீங்களா? ஒரு ஸ்வைப் அனிமேஷன் மாதிரி வந்துச்சா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இதுதான் ஒரு பேசிக்ஸ், ஓகேவா? ஒரு மெனுவை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது, பாட்டம் டு டாப் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு அனிமேஷனுக்கான ஒரு பேசிக்ஸ். ஸோ இன்னும் அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது கொண்டு வரது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு ரிடக்ஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த நார்மலான ஒரு அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ சொல்லி தருவேன். ஸோ அதுக்கான கோட்ஸ் எல்லாமே இதுதான். பட் நான் இதை வந்து புதுசாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் தனியாக கிரியேட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதில் வச்சு பண்ணி சொல்லி தரப்போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த சர்வர் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? சிடி டாட் டாட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிடி ஆப் அப்படிங்கிறது, சரி, சிடி டாட் டாட் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிடி ஆப் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்மால் பி தான். ஸோ ஆப் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்பிஎம் ரன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இது ஸ்டார்ட் ஆயிரும். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன கோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இது வந்து கிரியேட் பண்ணோமா? ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லி தந்தேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த அனிமேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது இதில். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இது பேசிக் எரர் தான். இது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிக்சல்ஸ் கொடுக்காம இருப்போம். எங்கேயாச்சும் இந்த இருக்கு பாருங்க, பிக்சல்ஸ் நம்ம கொடுக்கல. ஸோ அந்த பிக்சல்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எரர் சால்வ் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரைட்டுக்கும் பிக்சல்ஸ் கொடுக்கணும். ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எரர் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இந்த எரர் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ பிக்சல்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்க்கிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல, ஓகேவா? ஸோ இந்த இருந்து இன்னொரு மெனு பார் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதை சேவ் பண்ணிட்டு இது ரெண்டையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டெமோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து காம்பனன்ட்ஸ்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெனு பார் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேவா? மெனு பார் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போகிறேன். சாரி, டாட் ஜேஎஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் ரியாக்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் சைலண்ட் காம்பனன்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் அனிமேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அனிமேட்டட் ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ், ஓகேவா? ரியாக்ட் நேட்டிவ். ஸோ இதே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், ஓகேவா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்ம கிளாஸ் கொடுப்போமா? ஸோ எப்போவுமே வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ கிளாஸில் வந்து மெனு பார் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? மெனு பார் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இதை, எக்ஸ்டென்ஸ், ஓகேவா? அப்புறம் வந்து ரியாக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் எடுப்போமா? ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டர் யூஸ் பண்ணோம். ரெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கோட்ஸ் எழுத போகிறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன், அனிமேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? இந்த அனிமேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. அதாவது நம்ம வந்து கிரியேட் பண்ணோமா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சராக இதுதான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு
கான்ஸ்ட் ஓகேவா, கான்ஸ்ட் அப்புறம் வந்து அனிமேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அனிமேஷன் ஈக்குவல் டு நம்ம ஸ்டைலட் யூஸ் பண்ணுவோமா, ஸோ ஸ்டைலட் டாட் இதை வந்து எப்படி வைப்போம் அப்படின்னா வியூவாக தான் வச்சுருப்போம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஒரு கலர்ஸ், அதாவது ஒரு இமேஜ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனாலே அதை வியூவாக தான் வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து வித் ஹைட் செட் பண்ணிக்கிறேன் வித் 100%. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டும் பார்த்தோம் அப்படின்னா 100 இருக்கணும். ஓகேவா, ஹைட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ அதுவும் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஓகேவா, ஸோ செட் பண்ணியாச்சு ரெண்டுமே. அண்ட் இது வந்து பேசிக்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கலர் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளூ செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ளூ செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எதுவுமே வரல, ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து அங்கே கொண்டு போய் இம்போர்ட் பண்ணல. ஓகேவா, ஸோ இந்த மெனு வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணுது. ஸோ இன்னொரு மெனு கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ஹெடருக்குள்ளேயே, அதாவது ஹோம்குள்ளே. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார் வெளியே கூட கிரியேட் பண்ணிக்கலாம், உள்ளே கூட கிரியேட் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உள்ளே கிரியேட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து ஜஸ்ட் வந்து மெனு பார் அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாலே ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணி இங்கே கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியே தெரியுது இந்த மெனு. ஓகேவா, ஸோ நம்ம ஹோம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை ஹோம் கிரியேட் பண்ணல, டைட்டில்ஸ் ஆஃப். ஓகே, இது வந்து சரி, ஓகே இது இருக்கட்டும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ராசஸ் பார்ப்போம். ஓகேவா, இன்னும் நமக்கு கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிளியராக நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு விஷயத்தை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டேட் ஈக்குவல் டு இதில் தான் நம்ம வந்து மெயின் கான்செப்ட் பண்ண போகிறோம். நம்ம எதை அனிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழேருந்து அப்படியே மேலே வர மாதிரி பண்ண போகிறோமா. ஸோ அதனால டாப், நீங்கள் லெஃப்ட் டு ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் லெஃப்ட் டாப் டு பாட்டம், சரி பாட்டம் டு டாப் பண்ணுறதுனால இது பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ அனிமேட்டட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அனிமேட்டட் டாட் வைக்கணும். ஸோ சரி டாட் வேல்யூ. ஓகேவா, வேல்யூ போட்டு இந்த வேல்யூக்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் கீழே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 700 வச்சுக்கிறேன். ஸோ 700 வச்சுட்டு நான் ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். ஸோ வந்து எந்த விதமான சேஞ்சஸ் நடக்கல. ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு கான்ஸ்ட், ஓகேவா, கான்ஸ்ட் அனிமேட்டட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, காம்பனன்ட்ஸ். ஓகேவா, காம்பனன்ட்ஸ் ஈக்குவல் டு அனிமேட்டட். ஓகேவா, அனிமேட்டட் டாட் கிரியேட் அனிமேட்டட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது வச்சா மட்டும்தான் நம்மளால இதை வந்து கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு நம்மகிட்ட இருக்குல்ல, ஸோ அதை தூக்கி இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இதை கொண்டு போய் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அனிமேட்டட் காம்பனன்ட்ஸ் இருக்கா, ஸோ இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதி ஒர்க் முடிஞ்சுது. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஸ்டைலட் காம்பனன்ட்ஸ், ஸ்டைல் ஈக்குவல் டு போட்டு இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொசிஷன் வந்து அப்சல்யூட் பண்ணிக்கலாம். பொசிஷன் வந்து ஜஸ்ட் அப்சல்யூட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதாவது எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட்டே எடுத்துக்கிட்டுருங்க. ஓகேவா, ஓகே பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப் செட் பண்ண போகிறோம். டாப் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் டாப். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்படி செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா இதுக்குள்ள நம்ம வந்து டாப் கொடுத்துட்டோம் 700 கீழே போயிடும்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கீழே போயிடுச்சு 700. ஸோ வந்து 700 பத்தலை, ஒரு 800 வச்சுக்கிறேன். என்ன சரி, ஒரு 800 வச்சுக்கலாம். ஸோ 800 வச்சோம் அப்படின்னா கீழே போயிடும். ஓகே, இன்னும் போல. ஸோ 900 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 900 போயிடுச்சு. ஓகேவா, ஸோ இது கீழே கரெக்டாக பாட்டமில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே போயிட்டோம். பட் இது திரும்ப மேலே கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து காம்பனண்ட் டிட் மவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேவா, இதை கொண்டு வந்துடும். இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அனிமேட்டட் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கிரியேட் பண்ணோமா. ஸோ அனிமேட்டட் டாட் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்ப்ரிங்கை கொண்டு வந்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப்பை வந்து திஸ் டாட் ஸ்டேட். ஓகேவா, ஸ்டேட் டாட் டாப். ஓகேவா, இதை செட் பண்ணும். ஓகேவா, சரி இதில் வந்து நம்ம வந்து இப்படி செட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது மட்டும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கமா கொடுத்து ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு டூ வேல்யூ. ஓகேவா, டூ வேல்யூ கொடுத்துட்டு 0 வச்சுருங்க. 0 வச்சுட்டு இதுக்கப்புறம் இன்னொன்று செட் பண்ணணும். என்னன்னா நம்மளுக்கு வந்து
இதில் ஒரு எரர் வரும் ஓகேவா, அது வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இது இருக்கட்டும் ஓகேவா. ஸ்டார்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதையும் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இவ்வளோதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் வந்துச்சா இருக்கும். ஸோ நம்ம இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து அப்படி ஒரு அனிமேஷன் வரும் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லைட்டில் ஒரு அனிமேஷன் வந்துச்சு ஓகேவா. இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ண அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சு, பட் இதோட ஃப்ரண்ட்டுக்கு வரல ஓகேவா. ஸோ இது இருக்கட்டும், இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு எரர் வருது பாருங்கள். என்னன்னா யூஸ் நேட்டிவ் டிரைவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு எரர் காட்டுது. ஸோ இது நார்மல் பேசிக் எரர் தான், பட் வந்து இதை வந்து நம்ம ஜஸ்ட் செட் பண்ணிக்கலாம், இங்கேயே செட் பண்ணணும் ஓகேவா. யூஸ் நேட்டிவ் டிரைவர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஃபால்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எரர் போயிடுச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகுது, பட் இந்த ஸ்க்ரீன் மட்டும் இருக்குது. ஸோ இது இருக்கட்டும், இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அனிமேஷன் தான் இப்போ முக்கியம். ஸோ அதனால இந்த அனிமேஷன் சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம கோட் பண்ணதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ வந்து அது கரெக்டான இடத்துல அலைன் பண்ணாதது அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்து அது ஒரு சில எரர் காட்டலாம். பட் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். பட் உங்களுக்கு இன்னொரு டவுட்ஸ் இருக்கலாம். என்னன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்கும்போது அதோட சைஸ் ஏன் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். பொசிஷன் வந்து அப்சல்யூட் ஓகேவா, அப்சல்யூட் கொடுக்கும்போது அதோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதி தான் இருந்திருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பாதி தான் இருந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இமேஜ் எவ்வளோத்து கிரியேட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோதான் இது இருக்கும் ஓகேவா. அப்சல்யூட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க, இங்கே வந்துட்டு நான் வந்து என்னோட நியூ கண்டெய்னர் அப்படிங்கிறத நம்மளோட இமேஜ் ஓகேவா. ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்துருச்சா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இதோட பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து ZDText வந்து செட் பண்ணி பார்ப்போம். ZDText செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஒரு சில நேரம் ZDText பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ZDText வந்து ப்ராப்பராக ரன் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ZDText பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கூட கொடுத்துக்கலாம் ஓகேவா. இசட் இண்டெக்ஸ் ஒரு 100. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போவும் நம்மளுக்கு எதுவுமே வரல, பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா. ஸோ நம்ம வந்து பொசிஷன் அப்சல்யூட் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த எரர் சால்வ் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்து விட்றேன். ஸோ எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து அது ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சு, பட் இது மட்டும் இருக்குது. இது காரணம் என்னென்னா, நம்ம வந்து இந்த இடத்துல மெனு தானே நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இது மெனு ஓகே, இந்த சர்ச் இருக்குது. இந்த மெனுக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் பண்ணியிருப்போம் ஓகேவா. அந்த கலர் வந்து லைட் கிரே இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அதோட பொசிஷன் அப்சல்யூட்ல இருக்கு. ஸோ ஓகேவா, அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு ஹைட் ஆகலை. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும் ஓகேவா. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வராது ஓகேவா. ஸோ அப்படி ஒரு ஸ்வைப் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணும்போது ஒரு ஸ்வைப் வரணும், அதாவது ஒரு யூசருக்கு ஒரு மெசேஜ் வரணும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, நான் இன்னொரு வாட்டி இன்னொன்று பண்ணி காட்டுறேன். என்னன்னா, டாப் நம்ம பண்ணோமா, ஸோ வந்து லெஃப்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. லெஃப்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் லெஃப்ட் மட்டும் செட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகேவா. ஸோ லெஃப்ட் டாப் இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே, லெஃப்ட் இருக்குது. திஸ் டாட் ஸ்டேட் டாட் லெஃப்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் லெஃப்ட்டுக்கு கொடுத்தாச்சு. ஹைட் விட்த் எல்லாமே செட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. அனிமேட்டட் வேல்யூ அப்படி கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். அப்படி வரல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன் ஓகேவா, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா நானே வந்து இப்போ ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ அதனால ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறது. ஏன்னா ரிடக்ஸ் வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் மட்டும் கம்ப்ளீட்டாக வச்சு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால எரர்ஸ் வரலாம், அப்படி இல்லைன்னா இது வராமல். ஸோ ஓகே, இங்கே பாருங்களேன், திஸ் டாட் லெஃப்ட் கொடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். நான் அகேன் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ லெஃப்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ
ஸோ லெஃப்ட்லேருந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இது ரன் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ஒரு ஸ்வைப் வருதா, ஸோ இதே கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மெனு பார் இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட்லேருந்து வரணுமா, லெஃப்ட்லேருந்து வரணுமா, டாப்லேருந்து வரணுமா, பாட்டம்லேருந்து வரணுமா அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் ஐடியா. நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இது ஜஸ்ட் பேசிக் அனிமேஷன். ஏன்னா பேசிக்லேருந்து படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிடக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து பேசிக்ஸ், ஒரு அனிமேஷனுக்கான பேசிக்ஸ். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ்ல இருக்கிறத மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு ரிடக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சில எரர்ஸ், நான் நேட்டிவ் எரர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ அது வந்து நானே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நான் வந்து சால்வ் பண்ணேன். இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் நிறைய கோட்ஸில் வரக்கூடிய எரர்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த நேட்டிவ் இருக்கா அனிமேஷன், ஸோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ வந்து அனிமேட்டட் இன் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வரும். டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வரும். ஓகேவா, டைமிங் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே பாருங்க எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி நம்ம வேல்யூ செட் பண்ணோமா XY, இது XY பார்த்தோம் அப்படின்னா ஃபார் சிங்கிள் வேல்யூ, ஃபார் வெக்டார்ஸ்க்கு வந்து நம்ம XY அப்படின்னு தனியாக செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ டிகே ஸ்ப்ரிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து கோடாக நீங்கள் எடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீஷன், கால் பேக். ஸோ இது கால் பேக் அப்படின்னா ஒரு வேலை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம். ஸோ ஃபினிஷ், ஃப்ளாஷ் லிஸ்ட், செக்ஷன் லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இது நான் வந்து எவ்வளோ சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறதுனால இது காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் கற்றுக்கோங்க அப்படின்னு. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கோங்க. ஓகேவா, எல்லாமே நான் சொல்லி தர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஸோ அதில் போய் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க, நான் வந்து ஸ்ப்ரிங் சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ டிகே டைமிங் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சால் சொல்லி தருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனோட அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருப்போம். ஓகேவா, ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.